நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஃபோன் பார்த்து டயர்ட் ஆயிட்டீங்களா? மொபைல் இருக்கிறதுனால இந்த மாதிரி நேரத்துல போர் அடிக்க மாட்டேங்குது. எந்த பொண்ணு கூட சேட் பண்ணிட்டு இருக்கீங்க? என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் ரொம்ப அழகு. அப்புறம் முன்ன மாதிரி தேவையில்லாத பேச்சுகளும் சிரிக்கிறதும் எதுவும் வேணாம். நம்ம பக்கத்து ரூம்ல தான் பாலாக்கா இருக்காங்க. அப்படின்னா நம்ம பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதா அவங்க வேலையா என்ன? தேவையான காமன் சென்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அந்த காமன் சென்ஸை நம்மளும் காட்டணும். ஒரு இடைவெளி இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். இதுக்காகலாம் ஒரு இடைவெளி விடணும்னு நீ என்கிட்ட சொல்றியே. இங்க பாருங்க, நான் சொன்னது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன். நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு நினைச்சு நம்ம பழக்க வழக்கங்களை மாத்த முடியுமா என்ன? உங்களுக்கு பாலாக்காவும் குழந்தைங்களும் இங்க இருக்கிறது பிடிக்கலையா? அப்படின்னு நான் சொன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்களோட அவஸ்தைய பத்தி நான் தான் சொன்னேன்ல. இந்த கொஞ்ச நாள்லயே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதை நினைக்கும் போதுதான் அக்கா மேல எனக்கு அனுதாபம் வருது. அத்தை கூட 2 வாரம் ஜெயில இருந்திருக்காங்க. நமக்கு அவங்களுக்கு அந்த ஒரு பழக்கம் தானே இருக்கு. நெய்யும் அத்தையும் அவங்கள பத்தி சொன்னதை கேட்டப்போ அவங்க ரொம்ப அப்பாவின்னு தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தோணுதே. உங்க எல்லாருக்கும் அவங்க மேல அனுதாபம் தோணுனப்போ எனக்கு அவங்க மேல ரெஸ்பெக்ட் தான் வந்துச்சு. அது பண்ணாத தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சதுனாலயோ ஒரு பைத்தியக்கார புருஷங்கிட்ட வாங்கின அடியை பத்தியோ நான் சொல்லலை. வாழ்க்கையில எல்லா கதவுகளும் மூடுனதுக்கு அப்புறமும் கதி கலங்கி நின்ன சமயம் குப்பையில யாரோ விட்டுட்டு போன குழந்தைய சொந்த குழந்தை மாதிரி எடுத்து வளர்க்கறதுக்கு அவங்க காட்டின மனிதாபிமானம், ஒரு அனுதாபம், அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னுடைய மனசார அவங்கள மதிக்கிறேன். அது மட்டும் போதும் அவங்க கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்க. எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. உங்களை கேட்காம பாலாக்காவை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு நீங்க சண்டைக்கு வரீங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். நண்பர்களும் சொந்தக்காரங்களும் இல்லாத என்னுடைய வாழ்க்கையில இணையும் துணையுமா தோழியாவும் சொந்தக்காரியாவும் நீ வந்த. நீ எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கூட்டிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நீ சில ஃபார்மாலிட்டிஸ்ல கையெழுத்து போடணும். எனக்கு என்னோட பொண்ணு வேணும். கொடுக்குற. அதுக்கு முன்னாடி நீ மனப்பூர்வமா ஒரு வேலை பண்ணணும். நாளைக்கு ரிஜிஸ்ட்ரார் இங்க வருவாரு. நான் சொல்ற டாக்குமெண்ட்ஸ்ல நீ கையெழுத்து போடணும். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எந்த ஒரு சொத்தும் தேவையில்ல. எனக்கு என் பொண்ணு திரும்ப கிடைக்கணும். அதுக்கப்புறம் என்ன சூரஜ் கிட்ட போய் விட்டுருங்க. ஓ, உனக்கு இப்பவும் அவன் மேல ஒரு சிம்பத்தியா? அவன் எதிரியாச்சே, உன்னோட ஆதிய கொன்னவன். என் ஆதியோட சாவுக்கு யார் காரணங்கிறது எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? உன்னோட வாயில இருந்தே நான் அதை கேட்டுட்டேன். ஓ, அப்படின்னா உனக்கு எல்லாம் தெரியும். நான் தான் பண்ணேன்னு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அது மட்டும் இல்லாம பைத்தியமா இருக்கிற உன்னோட வாக்குமூலத்தை எந்த கோர்ட்டும் நம்பவே நம்பாது. எந்த கோர்ட்டும் எனக்கு வேண்டாம். உன்னை நான் கொல்ல போறேன். உனக்கு கடைசியா நான் ஒரு சான்ஸ் தரேன். அதுவும் ரிஜிஸ்டார் முன்னாடி நீ எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம். அது ஒருவேளை நடக்கலனா அப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன் குழந்தை உயிரோட இருக்காது. ஏய், வண்டி அங்க நிறுத்து. தண்ணி குடிக்கிறதா இருந்தா ஏதாவது பாருக்கு பக்கத்துல நிப்பாட்றா. ஏய், அங்க நிறுத்துடா. நிறுத்துங்க. இங்கதான். நிறுத்திட்டேன். அண்ணா, குடிக்க என்ன இருக்கு? டேய், நீ குடிக்க நினைக்கிற ஐட்டம் எல்லாம் இங்க இருக்காதுடா. அண்ணே, லெமன் ஜூஸ் போட்டுமா? கொடுங்கண்ணே. தண்ணி வேண்டாம், சோடா கொடுங்க. எனக்கு சக்கரை வேண்டாம், உப்பு போடுங்க. உப்பு. ஏய் தம்பி, இந்த எலுமிச்சை ஜூஸை குடிக்க தான் 10-20 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்தோமே என்ன? இதுக்கு முன்னாடி இப்படி நிறைய கடை இருந்துச்சு. அவ ஃபேமிலி தங்கியிருந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் நான் ஒரு ரவுண்டு தேடி பார்த்தேன். இதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து தான் தேட ஆரம்பிக்கணும்.
இவ எங்க தான் போயிருக்கான்னு எனக்கு தெரியணும். இவளை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அந்த ஜெயச்சந்திரன் எங்க தங்கியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும்டா தம்பி. ஒருவேளை அவ அங்க போயிருந்தானா? அவங்க அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் பாலா அங்கிருந்து போயிருக்கான். ப்ரோ, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கொஞ்ச நாளைக்கு முன்னால கை குழந்தையோட ஒரு பொண்ணு இந்த வழியில எங்கேயாவது போனதை நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இப்படி கேட்டீங்கன்னா நான் யாருன்னு சொல்றது? இதோ அது இவங்க தான். இதே மாதிரி ஒரு முகம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க வந்து பஸ் எப்போ வரும்னு கேட்டாங்க. சாயங்காலம் சர்வீஸ் வண்டி வரும்னு சொன்னோன்னே இந்த பக்கமா நடந்து போயிட்டாங்க. பக்கத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அங்க போய் பென்னி கிட்ட கேட்டு பாருங்க. அந்த பொண்ணும் குழந்தையும் போகும்போது தான் அவன் பின்னாடியே போனான். ஒருவேளை அவங்க அந்த ஆட்டோல ஏறி இருக்கலாம். என்னங்கக்கா? என்ன ஆள் மாறிடுச்சு? ராஜி இன்னும் எழுந்துக்கலையா? நான் எந்திரிச்சு பார்த்தப்போ அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தா. அதான் கிச்சனுக்கு நானே போயிட்டேன். அசோகன் எழுந்துக்கும் போது தான் கண்டிப்பா அவளும் எழுந்துப்பாமா. ஆ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க செய்யற இடத்துல எனக்கும் ஒரு வேலை கிடைக்குமாக்கா? முனிசிபல் சேர்மன்னா ஓகேவா? காமெடி பண்ணாதீங்கக்கா, நான் சீரியஸா தான் கேக்குறேன். ஒரு ஸ்லீப்பர் வேலையாவது கிடைச்சதுன்னா. உனக்கும் குழந்தைங்களுக்கும் ஆகிற செலவுக்கு இப்ப வேலைக்கெல்லாம் போக வேணாம். அம்மா நீங்க இன்னைக்கு போயே ஆகணுமா? மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் நான் போய் தானே ஆகணும். நேத்து ராத்திரி தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் எழுந்துக்க நேரம் ஆயிடுச்சு. அது எனக்கு புரிஞ்சுது. அதனால உன்னோட வேலையெல்லாம் பாலா கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டா. இந்தம்மா நான் கிளம்புறேன். ரவையும் அரிசி மாவும் இருக்கு. அசோகனுக்கு உப்புமா வேணுமா இல்ல இடியாப்பம் வேணுமான்னு கேட்டு செஞ்சு கொடு. அதை நான் பாத்துக்கிறேன். எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் தூங்கிடாத. அக்கா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்க்கா. அது எனக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு நான் ரெடி பண்ணி தர சொன்னேன். பயங்கரமான சோம்பேறி, அவளே பண்ணி தரட்டும். அக்கா நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கக்கா. அத பத்தி எல்லாம் யோசிக்க ஒண்ணும் இல்ல. என்னம்மா? அவளுக்கு இப்ப வேலைக்கு போகணுமா? 2 குழந்தைய வச்சுக்கிட்டா? அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்மா. இப்போதைக்கு நான் சொல்றதை கேட்டு இங்க ஒழுங்கா இருந்தா போதும். ஓ, பெருசா வேலை செய்ய போறீங்களா? அம்மா சொன்னதை கேட்டீங்களா? ஒழுங்கா வீட்ல இருங்க. இந்த கிளாஸை கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட சொன்னாங்க சார். ₹100 கூலி கேட்ட உடனே ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் இறக்கி விட சொன்னாங்க. நான் சொசைட்டி ரோடு பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் இறக்கி விட்டேன். அங்க எப்பவுமே பஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்க போறேன்னு சொன்னாங்களா? அவங்க வாயை திறந்து பேசின மாதிரி எனக்கு தெரியல. எங்க போறீங்கன்னு நானும் கேட்டேன், அவங்க எதுவுமே பேசல. நீ அவங்கள அங்க கொண்டு போய் விடும்போது எந்த ஊர் போறதுக்கான பஸ் அங்க வந்துச்சு? அதெல்லாம் நான் கவனிக்கல சார். சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். ஒரு பாட்டியை விட்டுட்டு வரும்போது அவங்க அங்க இருந்தாங்க. ஏன் போகலன்னு கேட்டதுக்கு ஆள் வராங்கன்னு சொன்னாங்க. அவளை தேடி யார் வந்திருப்பாங்க? பைத்தியம் பிடிச்ச பொண்ணு மாதிரி தான் அவங்க தெரிஞ்சாங்க. ஆமா, நீங்க யார்? உங்களுக்கு யாரும் இல்ல. தேங்க்ஸ். நீ வா வா வாடா. அப்படின்னா அவ பஸ்ல தான் எங்கேயோ ஏறி போயிருக்கா. அவளும் குழந்தையும் தனியா போகல, வேற யாரு கூடயோ போயிருக்காங்க. ஒருவேளை அந்த மனோஜ் கூடவா இருக்குமோ? அப்படி இருந்தா இன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி நாள். டேய் இங்க பாரு, நம்ம இதை முதல்ல ரகசியமா தேடி பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம அவன் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுவோம். ஒரு நல்ல குழந்தைய சீக்கிரம் தூங்கணும். என்ன அகிலா தூங்கி எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? அம்முக்குட்டி நீ ஏன் தூங்காம இருக்க? நல்ல குழந்தையா தூங்குங்க. ஆஹா, அக்காவோட ஒரு குழந்தைய நீ எடுத்துக்கிட்டியா? பேசாதீங்க, இப்பதான் தூங்க ஆரம்பிக்கிறா. ஓ, இவங்க 2 பேரையும் அக்காவால தனியா பாத்துக்க முடியாது. நான் அப்படியே ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். அது நல்லதுதான். ஆனா எப்பவும் குழந்தைய மட்டும் பார்த்துட்டு இருந்தா நல்லது இல்ல. ஏதேதோ காரணம் காட்டி ஆபீஸுக்கு 2 நாள் லீவு சொல்லி நான் இங்க இருக்கத நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்ன புரிஞ்சுதா? என்ன எதுவும் பேசாம இருக்க? நான் சொன்னது சரிதானே?
இந்த அசோக சக்கரவர்த்தியோட வேலைக்கு என்னைக்காவது நான் குறை வச்சிருக்கேனா என்ன? நான் ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாத அளவுக்கு நீ தான் நடந்துக்கணும். இல்லைன்னா நான் போகும்போது கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓ அப்படிங்களா? பண்ணிக்கோங்க. உன்னை பார்க்க வந்தாலே திரும்பி போகவே தோண மாட்டேங்குது. எனக்கு சுத்தமா மனசே இல்லைங்க நீங்க அவ்வளவு தூரம் போறது. சர்க்கரையும் எருமும் மாதிரி எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். போயிருந்த சொல்லு சொல்லு நீ சொல்லு. உன்னை கொண்டு போட்டு உன்னை கொல்ல விட மாட்டேன். நீதான் இந்த வீட்டுக்கு இப்ப புது எஜமானியா? இது யாருக்கடே? நீ கட்டிக்கிட்டவனுக்கா? அப்படி நீயும் அவனும் மட்டும் ஸ்பெஷலா சமைச்சு சாப்பிட வேண்டாம். எல்லாருக்கும் சேர்த்து ஒரே சாப்பாடு தான். இல்லனா என்ன பண்ணுவன்னு தெரியும்ல. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வெளியே வாழைத்தோப்புல கொட்டிடுவேன். வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தூக்கி போடுங்க. என்னடி எதுக்கு பேசிட்டு இருக்க? நீ கொஞ்சம் வெளியில போ. இவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஐயோ உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்க. இங்க பாரு, உன் அதிகாரம் இங்க செல்லாது. அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்க. இல்லனா போய்கிட்டே இரு. இத பாருங்க, இதுக்கப்புறம் நான் யாரையாவது அடிக்க போனா அதுக்கு தடையா நீங்க வரக்கூடாது. புரியுதா? இல்லனா உங்களுக்கு அடிபடும். உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாரு, நீ எதுக்கு தேவையில்லாம அவன் கிட்ட சண்டைக்கு போற? இதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பேசினாலும் பிரயோஜனம் இல்ல. அவரை பிடிச்சு நல்லா அடிச்சு கை கால உடைச்சு விடணும். அப்பதான் தெரிந்து வரும். நாம அதுக்கு முயற்சி பண்ணா கடைசியில நாம தான் ஜடமா படுத்து கிடப்போம். இந்த ஆளை நான் கண்டிப்பா விரட்ட போறேன். அதுக்கான பிளான் என்கிட்ட இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் வேணும்னா என் பொண்டாட்டி கழுத்து பிடிப்பாரு. அவன் கை வைக்கலையே, அதுக்கு முன்னாடி நான் தடுத்துட்டேனே. ஆமா, நீ எதுக்காக நடுவுல உள்ள போன? அவன் ஏற்கனவே உன் மேல கொலவெறியில் இருக்கான். அதை சாக்கா வச்சு உன் கழுத்தையும் நெரிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அவனுக்கு ஏன் மேல இல்ல, நான் தான் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நம்ம 2 பேரோட வாழ்க்கையை இந்த மாதிரி நாசம் பண்ணது அந்த வேணு மட்டும்தான். அவன் மட்டும் என்ன அடிக்க கை ஓங்கி இருந்தான் அப்படின்னா அந்த கைய அருவால எடுத்து நான் வெட்டி இருப்பேன். வேணுமாமாவை நீங்க தான் கட்டுப்படுத்தணும். ஒருவேளை அந்த ஆளு என் மேல கை வச்சானா அந்த ஆளுக்கு எதிராக கேஸ் கொடுப்ப சொல்லிட்டேன். பாலாக்கா சொல்லிதான் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் கொடுத்தா அந்த ஆள் ஜெயில இருக்கட்டும். நீ தான் பெரிய ராணியாச்சே, உன்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலையா என்ன? இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாரு ஆஷா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த வீட்டுல இருக்கிறவங்க அவனை விட பெரிய ஆள் ஆகிறதுக்கு அவன் எப்பவும் விடவே மாட்டான். அதுக்காக இவகிட்ட சண்டைக்கு வரணுமா என்ன? ஆனா என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. அம்மா, நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். நான் என்னடா சொல்றது? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஒதுக்கி ஒரு மூலையில உட்கார வச்சிட்டீங்கல்ல. என் வார்த்தைக்கு இந்த வீட்டுல எந்த மதிப்பும் கிடையாது. அது கரெக்ட். அம்மா வேணுவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பாத்துறணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க மனசுல அதான் ஓடுது இல்லம்மா? இங்க பாருங்க, வேணும்ன விஷயத்துல ஒரு முடிவு கட்டாயம் எடுத்தே ஆகணும். ஆமா, இந்த மாதிரி ஒரு மென்டல் இங்க இருக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். அவனுக்கு ஏதாவது பங்கு கொடுக்கணும்னா கொடுத்து அனுப்பி விடுங்க. பங்கு பிரிச்சு கொடுக்கறதெல்லாம் நடக்காத வேலை. என் 3 பசங்களும் எனக்கு ஒரே மாதிரி தான்.
நான் யாரையும் பிரிச்சு பார்க்கறதே கிடையாது. வேணுங்க வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீங்க எல்லாம் முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அனுப்பி விடுங்க. ஆனா நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன். அம்மா அத்தை, இந்த விஷயத்துல நாம தான் ஒரு முடிவு எடுத்து ஆகணும். சரி வாங்க போலாம். அம்மாவோட மூளை எப்படின்னு பாத்தியா? வேணு எப்படியாவது இந்த வீட்டுல தங்க வச்சு அவளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு அம்மா நினைக்கிறாங்க. அது என்ன வேணாலும் இருக்கட்டும். வேணு கூட இனிமே நீங்க எக்காரணத்தை கொண்டு வெளியில போகவே கூடாது. நான் அதை எப்பவோ நிறுத்திட்டேனே. அவன் செலவுல தானே இப்ப தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. தண்ணி அடிக்கிறனா? அனிலா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் அவன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். அவன் இப்பெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கான். பாலா கிடைக்காம அவன் மாற போறதே கிடையாது. அந்த பாலா இவனை விட்டுட்டு எங்க போனாலோ தெரியல. கடவுளே ஆத்தாடி. அட, இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா? ரூம்ல நீங்க இல்லைன்னா உடனே எங்கேயோ வெளியே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். உங்க 2 குட்டியும் இங்க இருக்கறனால நீங்க எங்கேயும் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். அவங்கள விட்டுட்டு நான் எங்கம்மா போக போறேன்? எனக்கு தோணும் போது மட்டும்தான் இந்த வீட்டை நான் பெருக்குவேன். என்கிட்ட கொடுங்க. இங்க அந்த அளவுக்கு குப்பை இல்லையே. செடிக்கு தண்ணி ஊத்துறதும் அதே மாதிரிதான். சாப்பாடும் தண்ணியும் மிருகங்களுக்கும் மனுஷங்களுக்கு மட்டும் தேவைப்படாது, செடிங்களுக்கும் தேவைப்படும். இல்லனா எல்லாமே உதிரி காஞ்சு போயிடும். பகல்லே பசங்க நல்லா தூங்குறாங்க. பாலாக்காக்கு இனி கண்டிப்பா சிவராத்திரி தான். பகல்ல தூங்குனா ராத்திரி தூங்க மாட்டாங்கல்ல. அப்படி கண்மொழிக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு ராஜி. அது குழந்தைங்களுக்காக தானே. ஆஹா, இவ்ளோ பெரிய பர்ச்சேஸ்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. அதனாலதான் நான் சொல்லவே இல்லை. இவளை கூட்டிட்டு போனா ராத்திரி ஆனாலும் திரும்பி வர முடியாது. 2-3 மணி நேரம் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தா கூட இவளுக்கு பிடிக்காது. அடுத்த செக்ஷனுக்கு போன உடனே வேற ஒண்ணு எடுப்பா. அப்போ முதல்ல எடுத்தத வேணான்றுவா. அப்படியே மாத்தி மாத்தி கடைசியில போற நேரத்துல மோசமானதை செலக்ட் பண்ணுவா. அதனால ராஜிக்காக அசோகனும், அசோகனுக்காக ராஜியும் செலக்ட் பண்ணணும். அது கரெக்டா இருக்கும். நான் என்ன எடுத்து கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்காதுக்கா. உனக்கு கலர் சென்ஸே இல்ல, அதனாலதான். என்கிட்ட கொடுங்க, என்ன இருக்குன்னு பாக்குறேன். பாத்தீங்களாக்கா, பசங்களுக்கு விளையாட்டு பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வரல. நான் வாங்கினா உனக்கு பிடிக்காதுன்றதுக்காக நான் ஜவுளி கடை பக்கமே போல. அது நல்லது. இல்லனா அதை மாத்துறதுக்கு நான் தான் அலையணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்லக்கா, எனக்கு கலர் சென்ஸ் இல்லைன்னு. அது எதுவும் இல்லாதது இவருக்கு தான்க்கா. இத பாரு, இந்தா. இதுக்கு கலர் சென்ஸ் தேவையில்ல. இதெல்லாம் இல்லாம போனதுக்காக உன் அழகு ஒன்றும் குறையக்கூடாது. கடைக்கு போனப்போ குழந்தைங்க ஞாபகம் வந்துச்சு. அக்கா, உங்களுக்கு என்ன வேணுமோ ராஜி கிட்ட சொல்லுங்க. இங்க உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. எது வேணும்னாலும் கேளுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் அசோகா. இப்ப நான் இங்க அனுபவிக்கிற எல்லா வசதியுமே எனக்கு அதிகம்தான். உங்களோட நல்ல மனசுக்கு முன்னாடி இதெல்லாம் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க இருக்கிறது எல்லாம் உங்களுக்கும் சொந்தம் தான்க்கா. ஏன்க்கா டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அசோகம் வயசுல இருக்கிற ஒரு தம்பி எனக்கும் இருக்கான். நான் அவனை நினைச்சு பார்த்தேன். அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே நான் தட்டி பறிச்சிருவேன்னு நினைச்சு என்ன வீட்டுல இருந்து அனுப்புறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். அவர் இடத்துல என்ன தாராளமா பார்க்கலாம். என் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. நாங்க உங்க கூட எப்பவுமே கண்டிப்பா இருப்போம்க்கா. நீயே இப்படி தளர்ந்து உட்கார்ந்து இருந்தா இந்த வீடு எப்படி நல்லா இருக்கும்? நீ பழைய ஜெகதம்பாவை இருக்கணுமா? இங்க நான் ஒருத்தி இருக்கேன்ற எண்ணமே இப்ப என் பசங்களுக்கு கிடையாது. நான் சொல்றது எதையும் இவங்க யாரும் கேட்கறதும் கிடையாது. அவங்களுக்கு உன் மேல இருக்கிற பயம் போயிடுச்சு, அவ்வளவுதான். பாம்பை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா, ஏன்னா அது நாக்குல இருக்கிற விஷம் நம்ம உடம்புல ஏறிடும்னு தான். உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொறுப்பையும் அதுக்கான உரிமையையும் நீ சுமேஷ் கிட்ட கொடுத்தப்பவே நானும் அப்பவே சொன்னல, உன்னோட பிடி போயிடுச்சுன்னு. எனக்கு அந்த ஒரு வழிதான் இருந்தது. திடீர்னு வந்து ஜப்தின்னு சொன்ன உடனே நான் பயந்து போயிட்டேங்க.
ஆஷாவோட அப்பா கொடுத்த பணத்தை பேங்க்ல கட்டி ஜப்தி இல்லாம பண்ணி அதுக்கப்புறம் உங்க டிமாண்ட வச்சு முத்திரத்தாள்ல சுமேஷ் என்கிட்ட கையெழுத்த வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அதை சாக்கா வச்சு இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ தெரியல. நான் ஒண்ணு வெளிப்படையா பேசுறேன். நம்ம 3 பசங்கள்ல சுமேஷ் தான் சூத்திரதாரி. சதீஷ் அவன் எப்படி வாழ்ந்தாலும் போதும்னு நினைக்கிறவன். வேணுவுக்கும் வெட்டு 1 துண்டு 2ன்னு நினைக்கிற ஆளுதான். ஆனா சுமேஷை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நம்பவே கூடாது. அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு யாருமே நம்ப முடியாது. இடத்த விற்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. இல்லைன்னா இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு கடனை கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற பணத்தை ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்துருப்பேன். நீ தேவையில்லாத வேலை எதையும் பண்ணாத. உனக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு எஜமானியா வர்றதுக்கு உன் மருமகள்லயே ஒருத்திக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. அது பாலாக்கு தான். அவளை பத்தி என்கிட்ட பேசவே பேசாதீங்க. நினைச்சப்பெல்லாம் எவன் கூட வேணாலும் ஓடி போகணும்னு நினைக்கிற அவளை என் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்கிறதுக்கு விட மாட்டேன். இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் முடிவெடுக்கிறது நீ இல்ல, ஆஷா தானே. பாலா திரும்பி வந்தா ஆஷா ஏத்துக்குவா. ஆனா ஒன்னா இருக்கிறதுக்கு வேணு ஒண்ணு தயாரா இல்ல. அவனை பத்தி உனக்கு எதுவும் தெரியல. பாலா திரும்பி வர வரைக்கும் அவன் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பான். வீட்டை விட்டு போனதுல அவன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதோட அவன் கோபமும் போயிடும். நீங்க என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் பாலாவை இந்த வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் வேணு அவளை திரும்ப இங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி, ரொம்ப நாளைக்கு அவ இந்த வீட்டுல இருக்க மாட்டா. ஐயோ ராஜி, போதும்மா. கொஞ்சம் அமைதியா இருக்கா. ஒரு புள்ளைய பெத்ததும் உங்களுக்கு பாட்டின்ற நினைப்போ. ஸ்வீட் 27 அவ்வளவுதானக்கா? ஸ்வீட் 17 இல்லையா? அதெல்லாம் முன்னாடி. ஸ்வீட் 17லாம் எப்பயோ போயிடுச்சு. இப்போ ஸ்வீட் 27. என் விஷயத்துல இப்படி ஸ்வீட்லாம் கிடையாது, ஒரே கசப்பு தான். ஓ, நீங்களே உங்க மனசுக்குள்ள அப்படி நினைக்காதீங்க. இது போதுன்ற எண்ணம் உங்க மனசுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் தூக்கி போடுங்க. அடக்க ஒடுக்கமா இருங்க. ராஜி, நீ அக்காவை தொந்தரவு பண்ணாத. அவங்க மனசளவுல ரொம்ப அழகா தான் இருக்காங்க. மனசளவுல அழகா இருக்கிறது யாருக்கு தெரியும்? மேக்கப்லயும் ட்ரெஸ்ஸிங்லயும் கொஞ்சம் மாடர்ன் ஆகணும். மேக்கப் பண்ணி பண்ணி ஒவ்வொரு பொண்ணோட முகத்தை பார்க்கும்போது பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரியே இருக்கு. கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே இருக்கு. ஆனா முகத்துல ஒரு கலையே இல்ல. அப்புறம் செத்த மீனோட கண்ணு. என்னோட கண்ணு அப்படியாக்கா தெரியுது? உன்னுடைய கண்ணு மயக்கிற கண்ணு. அக்கா கவுண்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ அவ்வளவுதான். முன்னாடி கதவை திறந்து போட்டு நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க ராஜி? கண்ணு தெரியலையாமா? அக்காவை நான் அழகா மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ எதையும் மாத்த வேண்டாம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள போய் ஏதாவது வேலையை பாரு. இங்க என்ன வேலை? நான் சும்மா தானே இருக்கேன். அப்படின்னா நாளையில இருந்து என் கூட முனிசிபாலிட்டிக்கு வா. 3 மணி நேரம் வேலை தான். 350 ரூபா கூலி கிடைக்கும். அப்படின்னா நீ என் கூடயே ஊருக்கு வந்துரு. அங்க என் ஃப்ரெண்டோட ஆபீஸ்க்கு ஸ்டாஃப் வேணுமா? நான் வரேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என் கூட அம்மா, அக்கா, பாப்பாங்கலாம் வரணும். இவ்வளவு பேருக்கு அங்க வேகன்சி இல்ல. நான் வேலைய பத்தி சொல்லவே இல்ல. நம்ம கூட இருக்கணும். அந்த விஷயத்த நானே பாக்குறேன். அது ஓகே இல்லனா நீ சொன்ன விஷயத்த கேக்குறேன். கேட்டிங்களா பாலாக்கா? இப்ப யார் குழப்பறது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப ஒரு வேலையும் பார்க்காம சோம்பேறியா தூங்குறதுக்கு என் கூட வேலைக்கு வரலாம்ல. அதுக்கு நீங்க வேற ஆளை பாருங்க. இவ அழக பாதிக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு உங்களுக்கே தெரியுமே. அழகு, ஆரோக்கியம்லாம் இப்பதான் இருக்கும். இந்த வயசுலயே ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சு வச்சுட்டோம்னா முடியாத டைம்ல கஞ்சாவது குடிக்கலாம். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சாப்பிடலான்னு அசோகன் சொன்னாரு. அப்ப எல்லாம் எடுத்து வை, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இங்க பாத்தீங்களா, என்னோட அக்கா இப்ப அழகா மாறிட்டாங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் மத்தத பாத்துக்கலாம். வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்ன Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.